Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது கேரட் பர்ஃபி. இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். அதாவது 3 கேரட்டுக்கு நம்ம டெசிகேட்டட் கோகனட் இல்லனா நம்ம வந்து துருவன தேங்காயும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கேரட் 3 கேரட் எடுத்துக்கலாம். இத வந்து துருவி வச்சிருக்கேன். இது வந்து என்னன்னா தேங்காய் பவுடர், டெசிகேட்டட் தேங்காய் பவுடர். இது வந்து நம்ம 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஏலக்காய் 6 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரியை நான் உடைச்சு வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு உருகுனதுக்கு அப்புறம் முந்திரியை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். இது நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேண்டியதில்லை. பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு, வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம கேரட்டை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆயிடணும். ஈரப்பதம் இல்லாமல் நம்ம நெய்லேயே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கூடவே டெசிகேட்டட் கோகனட் இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து துருவன தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவன தேங்காயும் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து தனியாக தான் நம்ம வறுக்கணும். இந்த டெசிகேட்டட் கோகனட் வந்து தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கேரட் கூடயே நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் பாதி நான் ஆட் பண்ணுற தண்ணி. சர்க்கரையை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம கீ லைட்டாக தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பர்ஃபி வந்து அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்ருக்கு. அதாவது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் ஆல்ரெடி வந்து கோகனட் வறுத்து வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஏலக்காய் வந்து வாசத்துக்கு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சர்க்கரை வந்து நுரக்கட்டி பொங்கி வர ஸ்டேஜில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற கேரட் தேங்காய் இதை கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வறுத்து வச்சுக்க முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வர டைமுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ஸ்லைஸ் போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது செட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். கேரட் கோகனட் பர்ஃபி ரெடி. நான் கேரட் பர்ஃபி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.